ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஒரு ஈஸியான பூண்டு ஊறுகாய் கார்லிக் பிக்கிள் தான் பண்ண போகிறேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் வெர்ஷன். 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு பேனில் ஊற்றிட்டு தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது நாட்டு பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு, அதுதான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி ஒரு பெரட்டிட்டு மூடி போட்டு இதை வந்து நல்ல கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனோடனே இதை வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள், நீங்கள் வேணால் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்த இதில் மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாதி சாதா சில்லி பவுடர், பாதி காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்ல ஒரு 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் வந்து புளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். என்னோடய ஹோம்மேட் புளி பேஸ்ட், அதோட லிங்க்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். புளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடு ஆட் பண்ண போகிறேன். இது வந்து அந்த மசாலா மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே அந்த சில்லி பவுடர் வந்து அந்த தண்ணியில் கலந்து ஒரு மசாலா மாதிரி ஒரு தொக்கு இருக்குல்ல, அந்த மசாலா கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 5 நிமிஷமாவது கொதிக்க விடணும். இந்த டைமில் நமக்கு எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. நான் ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் போடுவேன். நீங்கள் வந்து போடாமல் இருக்கலாம், பட் வெல்லம் போட்டால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெல்லம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், டேஸ்ட்டுக்கு தக்கன. அதை போட்டுட்டு அகெயின் ஒரு 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்மளோட பூண்டு ஊறுகாய் ரெடி. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ரெசிபியில் இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எத்தனை நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள்.